குரூப் 2 அண்ட் குரூப் 4ல பாலிட்டியில் ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான வே ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம கான்செப்டை ஃபஸ்ட்டு கண்டென்ட் ஃபில்டர் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, அந்த கண்டென்ட்டை வச்சு பிஒய்க்யூவில் நம்ம அப்ளை பண்ணி பார்த்துட்டு எது கரெக்ட் எது ராங் அப்படின்ற மெத்தடையும் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக கேர்லெஸ் மிஸ்டேக் இல்லாமல் ஃபுல் மார்க்கை நம்மளால் பாலிட்டியில் ஸ்கோர் பண்ண முடியும். டே 1 பாலிட்டி வீடியோவில் நான் கான்செப்டை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்க போய் சேனலில் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. டே 1 பாலிட்டியோட பிஒய்க்யூ எப்படி கான்செப்டை பிஒய்க்யூவில் அப்ளை பண்ணி பார்க்குறது, நம்ம கான்செப்ட் கண்டென்ட் பார்த்தோம் இல்லையா, அந்த கண்டென்ட் எவ்வளோ தூரம் பிஒய்க்யூவில் நமக்கு ஹெல்ப் பண்ணுது, எவ்வளோ தூரம் ஞாபகம் வருது அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். ஒவ்வொன்றுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எப்படி ட்ரிக்ஸை ரிமைண்ட் பண்ணி ரிவிஷன் பண்ணுறது, பிஒய்க்யூவில் அப்ளை பண்ணும்போது நம்மளோட கண்டென்ட்டை எப்படி ரிவைஸ் பண்ணுறது, எல்லா டெக்னிக்குமே இந்த வீடியோவில் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை டெய்லியுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த வட்டம் கண்டிப்பாக நம்மளால் போஸ்டிங் அடிக்க முடியும். குரூப் 2லையும் சரி, குரூப் 4லையும் சரி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேகமாக கொஸ்டினை ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போ? நவம்பர் 26, 1949. ஓகே, அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பிராந்திய அரசியலமைப்பு கமிட்டியின் தலைவராக இருந்தவர் யார்? இதோட ஆன்சர் சர்தார் வல்லபாய் பட்டேல். ஸோ இந்த மீதி 3 ஆன்சர் எதுன்னு பார்க்கலாம். ஜேபி கிருபாலினி அப்படின்னா அடிப்படை நம்ம படித்தோம் இல்லையா, பெரிய குழு இருந்துச்சு, சிறிய குழு இருந்துச்சு அப்படின்னு படித்தோம் இல்லையா. இது ஃபுல்லாக என்னது அப்படின்னா அந்த சிறிய குழுவில் வரக்கூடியது தான். அதாவது ஆலோசனை குழுவோட கீழே வரும். ஜேபி கிருபாலினி அப்படின்றது அடிப்படை உரிமை, முகர்ஜி அப்படின்றது சிறுபான்மை குழு, ஏவி தார்கர் அப்படின்றது அசாம் அப்படின்றதுல வரும். ஸோ மாநில ஒன்றிய குழு நேரு, செயல்முறை குழு ஜிவி மல்லாங்கர், வழிகாட்டும் குழு தேசிய கொடி குழு இது ஃபுல்லாமே ராஜேந்திர பிரசாத் வரும். இந்திய அரசியலமைப்பின் முதன்மையாக ஒரு சமூக ஆவணமாகும் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கிரான்வில் ஆஸ்டின் அப்படின்றவர் தான் இந்திய அரசியலமைப்பு மற்றும் முதன்மையான ஒரு சமூக ஆவணம். சமூக ஆவணம் கேட்டாலும் சரி, சமூக புரட்சின்னு கேட்டாலும் சரி, இது யார் சொல்லியிருப்பா அப்படின்னா கிரான்வில் ஆஸ்டின் அப்படின்றவர் சொல்லியிருப்பாரு. இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார்? சட்ட அமைச்சர் அப்படின்னா அம்பேத்கர். ஓகேவா. சட்ட ஆலோசகர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு பிஎன் ராவ் அப்படின்றது வரும். இப்படி தான் கண்டென்ட்டை நம்ம ரிவைஸ் பண்ணணும். சரி பாருங்க, கீழ்கண்டவற்றில் எவர் வரைவு குழுவில் உறுப்பினராக இடம் பெறவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த கொஸ்டின் வந்துட்டாவே எப்படி அப்ளை பண்ணணும், நம்மளோட ஷார்ட்கட் ஜேகேஎம் ஆர்எஸ்கே அப்படின்னு வரும். இப்போ இது கோபாலசுவாமி, கிருஷ்ணசுவாமி, இது முன்சி, இது ராவ், இது சைதத்துல்லா, இது கிருஷ்ணமாச்சாரி அப்படின்னு வருவார். ஸோ இதில் எல்லா பேருமே வரைவு இடம் பெறவில்லை. அப்போ பட்டாபி சீதாராமையா தான் இல்லை அப்படின்னு டக்குன்னு போடணும். சட்டங்களின் உயிர் என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு 1748. ஸோ பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் ஜான்வரி 26, 1950. ஸோ சட்டத்தின் ஆட்சி அப்படின்றது எது கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றில் சட்டத்தின் கட்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது சட்டத்தின் ஆட்சி தான் வரும்னு நினைக்கிறேன். இது குரூப் 1 கொஸ்டின்னால பார்த்துக்கலாம். ஸோ இயற்கை, நீதி, நியாயமான செயல்பாடு, சமமாக நடத்தப்படும் சூழல், நீதி, சமத்துவம், இது ஃபுல்லாமே சட்டத்தின் ஆட்சி கீழே வரக்கூடியது. ஸோ இந்திய அரசியலமைப்பு நம்ம படித்தோம் இல்லையா, இயற்றப்படும் எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொள்ள? 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 17 நாள். பாருங்கள், எல்லாமே 2 ஆண்டுகள் ஒரே தான் வரும். நம்ம கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் ஈஸியாக டைம் சேவ் பண்ணி நம்ம அடிக்க முடியும். ஸோ இதுமே ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள், 2 வருடங்கள் 11 மாதங்கள் 18 நாட்கள். ஸோ இங்கே பாருங்கள், அரசியலமைப்பு சட்டம் என்பது சட்டமன்றங்களால் உருவாக்கப்படுவது அல்ல, மாறாக மன்றங்களுக்கு ஆதார மூலம். சரியான்னு பார்க்கலாமா? இப்போது நம்ம சட்டம் இருக்கு இல்லையா, அது சட்டமன்றங்களால் உருவாக்கப்படுறது இல்லை, அந்த சட்டமன்றங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறது தான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம். அப்போ சரிதான். வரன்முறைப்படுத்தப்பட்ட அரசாங்கம் என்பது மீதான நம்பிக்கை அரசியலமைப்பு சட்டத்திலிருந்தே திகழ்கிறது. ஸோ அரசியலமைப்பு சட்டப்படி தான் ஒரு வரன்முனையோட ஒவ்வொரு அரசாங்கமும் செயல்படணும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ 2மே சரிதான். 1 மற்றும் 2மே சரி. ரைட்டான்னு பார்த்துடலாம். சரி, ரைட்டு. ஸோ இந்திய அரசியலமைப்பு பற்றி கீழ்கண்டவற்றில் எது உண்மை? ஸோ நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனவரி 26 சட்டமாக்கப்பட்டது. அரசியல் நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவர் அம்பேத்கர். ஸோ இங்கே பாருங்கள், அரசியல் அப்படியே ஆன்சரை பார்க்காம நம்மளால் ரெஃபர் பண்ண முடியணும். அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946. வரைவுக்குழு உருவாக்கப்பட்ட தேதி சுதந்திரமான பிறகு 15 நாள் கழிச்சு ஆகஸ்ட் 29, 1947. ரைட் பாருங்கள். மாநிலங்கள் அவையின் முதல் கூட்டத்தொடர் பார்லிமெண்ட் எப்போ கூடியிருக்கும்? மே 13, 1952. ரைட்டா. ஸோ குடியரசு தினம் இது தப்பாக கொடுத்துருக்காங்க, ஜான்வரி 26. ஓகே, இந்தியாவின் பாராளுமன்ற இடது கொள்கை குறிப்பிடுவது டேஸ்
காலனித்துவத்திற்கு பிந்தைய சமூக பொருளாதார அரசியல் வடிவமைப்பின் சித்தாந்தம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா சமதர்மம் அப்படின்றது ஆன்சர். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியாவில் பாராளுமன்ற இடது கொள்கை குறிப்பிடுவது சமதர்மம். ஸோ இது காலனித்துவத்திற்கு பிந்தைய சமூக பொருளாதார அரசியல் வடிவமைப்பின் சித்தாந்தம். இதெல்லாம் குரூப் 1 கொஸ்டின், நம்மளுக்கு குரூப் 4க்கும் ஹெல்ப் பண்ணும். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவர் யார்? சச்சினானந்த சின்ஹா. அரசியலமைப்பில் இந்தியாவின் பெயர் இந்தியா மற்றும் பாரதம். வரைவு குழுவின் தலைவர் அம்பேத்கர். அதே கொஸ்டின் தான் பாருங்க ரிப்பீட் ஆகுது. குடியரசு என்றும் பதம் சொல்லப்பட்ட ரோம். அதே மாதிரி பாருங்க 1946 டிசம்பர் 9 நிர்ணய முதல் கூட்டம் தலைமை அதே தான். சச்சினானந்த சின்ஹா. சட்டம் இயற்றும் அதிகார ஒப்படைப்பும் நிர்வாக தீர்ப்பாயங்களும் புதிய சர்வாதிகாரத்துக்கான வெளிப்பாடு என்று கூறியவர் யார் அப்படின்னா இப்போ வந்து ஹிவார்ட் அப்படின்றவர். யாரு? சட்டம் இயற்றும் அதிகார ஒப்படைப்பும் நிர்வாக தீர்ப்பாங்களும் புதிய சர்வாகத்தின் வெளிப்பாடு என்று கூறியவர் யார் அப்படின்னா ஹிவார்ட் அப்படின்றவர். ஸோ இதில் பாருங்க, சட்டத்தின் ஆட்சி என்பது அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் உள்ள அனைவரும் மற்றும் அரசு மற்றும் பிற நிறுவனம் மக்களால் இயற்றப்பட்ட சட்டத்திற்கு பொறுப்பானவர்கள். சரி. சட்டத்தின் ஆட்சி என்பது பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பு அடிப்படையில் உருவானது. மேலும் அது மக்களின் உரிமைகளையும் அவர்களின் அடிப்படை சுதந்திரத்தையும் காப்பது முக்கியம் என்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து சரின்னு நினைக்கிறேன், இது தப்பு. ஸோ அதுதான் வந்து ஏ என்பது சரி, ஆர் என்பது. இந்த கண்டென்ட்டெல்லாம் நம்ம ஒரு டைம் பார்த்து வச்சுட்டோம்னா ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ சட்டத்தின் ஆட்சியை வடிவமைத்தவர் யார் அப்படின்னா ஏவிடா. ஈஸி. ஸோ தேசிய கொடியை வந்து எப்போ? தேசிய கொடினாவே ஜூலை. தேசிய கொடி அப்படின்னாவே ஜூலை 22. தேசிய கீதம் அண்ட் பாடல் அப்படின்னா ஜான்வரி 24 வந்து வரக்கூடியது. ஓகேவா? இப்போ பாரு, சச்சினானந்தா சின்ஹா இங்கே பாருங்கள் எப்படி ட்ராப் வச்சுருக்காங்கன்னு மட்டும் பாருங்களேன். சச்சினானந்தா சின்ஹா பற்றிய சரியான கூட்டணி தேர்ந்தெடுக்கவும் கொடுத்துருக்காங்க. இவர் இச்சபையின் மூத்த உறுப்பினராக தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது சரி. அவர் இச்சபையின் துணைத் தலைவராக இல்லை, ராங்க. அவர் இச்சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. தலைவராக அப்படின்னா இதுவுமே தலைவர்னு அப்படின்னு இதுவுமே கரெக்ட் போட்டிருக்கூடாது. இதுவுமே தப்பு தான். அவர் வந்து தற்காலிக தலைவராக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது மட்டும்தான். அப்போ A1 மட்டும்தான் ஆன்சர் அப்படின்னு வந்து கொடுக்கணும். பரம்பரை ரீதியான சமத்துவம் எந்த நடைமுறையில் உறுதி செய்யப்படுகிறது அப்படின்னா நிலையாம மேம்பாடு. இதை வந்து இந்த இது ஒரு கூற்று கொஸ்டின்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. டேஸ் மனித இனங்களின் அருங்காட்சியகம் என்று இந்தியா. ஸோ அரசியல் சமத்துவம்னா என்ன அப்படின்னா அரசாங்கத்திற்கு மனு செய்வது மற்றும் பொது கொள்கைகளிலே விமர்சிப்பது. இதுதான் அரசியல் சமத்துவம். இதெல்லாம் நான் வந்து டே 2 வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி வரும் அப்படின்றது. ஸோ நம்ம இப்போ பார்க்குறது PYQ பார்க்குறோம். ஓகே. இது ஃபுல்லாகவுமே இருகட்சி முறை எது? இப்போ வந்து பிரிட்டிஷ் மற்றும் அமெரிக்கா. இது ஃபுல்லாக வந்து இருகட்சி முறை. இந்தியாவும் ஃப்ரான்ஸும் பல கட்சி முறை. தேசிய கீதம் வந்து எவ்வளோ நேரம் போகிறோம்? 52 வினாடி. ஃப்ரான்ஸில் உள்ளது பல கட்சி முறை. இப்போ வந்து அரசாங்கத்தில் வாக்காளர்கள் மறைமுகமாக பங்கேற்கிறாங்க இல்லையா? ஸோ அது எந்த விதமான மக்களாட்சியில் வரும் அப்படின்னா பிரதிநிதித்துவ மக்களாட்சி முறையில் வரக்கூடியது. ஸோ வந்து நீதி புனராய்வு அந்த கருத்துரு எந்த அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டதுன்னு கேட்குறாங்க. நமக்கு ட்ராப் கொஸ்டினே 2 கொஸ்டின் இருக்குது. நீதி புனராய்வு, நீதி பேராணை. நீதி பேராண்மை அப்படின்னா பேராணைகள் அப்படின்றது பிரிட்டன்லேருந்து எடுத்திருப்போம். நீதி புனராய்வு அப்படின்றது அமெரிக்காலேருந்து எடுத்திருப்போம். ஸோ எந்தது? அமெரிக்கா இதிலேருந்து. ஒவ்வொரு வாட்டி பாலிட்டி படிக்கும்போது ஒவ்வொரு முறை படிக்கும்போது ஒவ்வொரு விதமான தாட்ஸ் வந்து நமக்கு வரும். ஒவ்வொரு விதமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து மைண்டில் வந்து நமக்கு வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து நான் புதுசாக என் மைண்டில் வந்து ஸ்டோர் ஆன தாட்ஸ் தான் இந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவுமே. இந்த கொஸ்டின்லாம் 2026 குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துலேயுமே ரெஃப்ளெக்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். சரி வாங்க, இதெல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நவம்பர் 26 அப்படின்றது நமக்கு இது மட்டும்தான் தெரியுது, அரசியலமைப்பு தினம் மட்டும்தான் தெரியும். பட் வந்து இது வந்து தேசிய சட்ட தினமாகவும் கொண்டாடப்படுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கூற்று கொடுப்பாங்க. காரணம் வந்து என்ன அப்படின்னா நவம்பர் 26 1949 முதலாக 15 விதிகள் நடைமுறைக்கு வந்தன அப்படின்னு சொல்லி காரணம் கொடுத்துருக்காங்க. இந்த கூற்றும் சரி, இந்த காரணமும் சரி. பட் நமக்கு ஆப்ஷனில் என்ன மாதிரி கொடுப்பாங்க? கூற்று காரணத்தை விளக்கிறதா அப்படின்னு கேட்பாங்க. பட் வந்து கூற்றும் சரி, காரணமும் சரி. கூற்று காரணத்தை விளக்கவில்லை, அதுதான் வந்து சரி. ஓகேவா? இந்த தேசிய சட்ட தினம் எதுக்காக கொண்டாடப்படுது அப்படின்னா ஸோ அன்னைக்கு தான் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. ஸோ அதனால தான் தேசிய சட்ட தினம் வந்து கொண்டாடப்படுது. இந்த 15 விதிகள் வந்ததுனால தேசிய சட்டமன்றம் வந்து கொண்டாடலை.
ஸோ இதெல்லாம் வந்து புதுசாக இருந்துச்சு. நான் இந்த தடவை ஸ்டாண்டர்ட் புக்கை ரெஃபர் பண்ணும்போது அதை நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த வரைவு குழுவை பற்றி பாருங்கள். இது ஒரு கொஸ்டின் பார்த்தேன். இப்போ நவம்பர் 4 1948 எழுதி முடிக்கப்பட்டது. இந்த வரைவு குழு வந்து இந்த டிராஃப்ட் வந்து கமிட்டி வந்து கொடுத்துருப்பாங்களே, ரிப்போர்ட் எப்போ எழுதி முடிச்சிருப்பாங்க அப்படின்னா நவம்பர் 4 1948 அதை வந்து எழுதி முடிச்சிருப்பாங்க. முதல் சட்டமன்றத்தில் முதல் வரைவு எப்போ வந்திருக்கும் அப்படின்னா நவம்பர் 9 1948 ஓகேவா. செகண்ட் டைம் வந்து நவம்பர் 15 1948 தேர்டு டைம் வந்து நவம்பர் 14 1949 48 இங்கே 49 நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் எத்தனை இணைகள் சரி அப்படின்னு சொல்லி இப்போலாம் வந்து கொஸ்டின்ஸ் நிறையா வருது. ஸோ இப்போ பார்க்கலாமா. இப்போ அரசியலமைப்பு திருத்த முறை எங்கேருந்து வந்தது, நமக்கு சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து வந்துடும். ரஷ்யான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ராங்கு. ஓகேவா. மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் முறை. ஸோ நமக்கு சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து எதெல்லாம் வந்திருக்கும் அப்படின்னா அரசியலமைப்பு திருத்த முறையும் மாநிலங்கள் உறுப்பினர்கள் தேர்தல் முறையும் தான் வந்திருக்கும். அதனால் இது வந்து கரெக்டு. மத்திய அரசால் ஆளுநர் நியமனம் அப்படின்றது கனடாவிலேருந்து பாரோ பண்ணியிருப்போம். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் ராங்கு. நீதி பேராணைகள் ஆக்சுவலாக வந்து நீதி பேராணைகள் அப்படின்றது பிரிட்டன்கிட்டருந்து எடுத்திருப்போம். ஓகேவா. பட் வந்து நீதி புனராய்வு தான் அமெரிக்காட்டிலேருந்து எடுத்திருப்போம். பட் இது ரைட். அப்போ எத்தனை இணை சரி அப்படின்னா ஒரு இணை சரி. இப்படி தான் வந்து நம்ம கொஸ்டினை வந்து பார்க்கணும். ஓகேவா. இந்த சைமன் குழு பற்றி சரியானதை தேர்ந்தெடுன்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. பாருங்க, மாகாணத்தில் இரட்டை ஆட்சி நீக்கம் இந்த கூற்றும் சொல்லி கொடுத்துருக்கும். மாகாணத்தில் இரட்டை ஆட்சியை வந்து இது வந்து எப்போ 1927 ஓகேவா. அப்போ மாகாணத்தில் இரட்டை ஆட்சியை நீக்கம் பண்ண சொல்லியிருப்பாங்க. மாகாணங்களுக்கு சுயாட்சி வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே பிரிட்டிஷ் இந்தியா சுதேசி மாகாணங்களை இணைத்து கூட்டாட்சியாக வந்து இருக்கணும் அப்படின்னும் சொல்லியிருப்பாங்க. வகுப்புவாத பிரதிநிதித்துவம் தொடர வேண்டும் இதெல்லாம் அறிக்கை கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஆல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அப்படின்றது வந்து சொல்லணும். ஓகேவா. ஸோ இது எல்லாமே இந்த இது கண்டென்ட்டில் சைமன் குழுவோட அறிக்கையை பற்றி ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிடலாம். ஓகேவா. இப்போ பாருங்கள், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சுதந்திர இந்தியாவின் தற்காலிக பாராளுமன்றமாக அரசியல் நிர்ணய சபை செயல்பட்ட போது அரசியல் நிர்ணய சபைக்கும் பாராளுமன்றமாக கூடும் பொழுது பாராளுமன்றத்திற்கும் தலைவராக செயல்பட்டவர் யார் அப்படின்ற கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சுதந்திர இந்தியாவின் தற்காலிக பாராளுமன்றமாக அரசியல் நிர்ணய செயல்பட்ட போது அரசியல் நிர்ணய சபைக்கும் பாராளுமன்றம் கூடும் பொழுது பாராளுமன்றத்திற்கு ஸோ வந்து தலைவராக செயல்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ராஜேந்திர பிரசாத். ஸோ நமக்கு அரசியல் நிர்ணய சபை செயல்பட்ட போது தலைவராக இருந்தவர் யார்? ராஜேந்திர பிரசாத். ஓகே. பாராளுமன்றமாக கூடும் பொழுது பாராளுமன்றத்திற்கு தலைவராக இருந்தவர் யார்? மௌலங்கர். நம்மளுக்கு வித்தியாசம் புரியுதா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். குரூப் 1 ரேஞ்சில் கூட கேட்கலாம். ஸோ 1935 அரசு சட்டம் வந்தது இல்லையா. ஸோ இதில் வந்து எத்தனை விதிகள் வந்து இந்திய அரசியலமைப்புலேருந்து இதிலிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா 275 விதிகள் வந்து கொண்டு வரப்பட்டன. இது வந்து நான் லேட்டாக அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம். அதுக்கடுத்து 1935 சட்டத்தின் நகலாக ஓகேவா. இந்த 1935ஓட தான் நகல் அதாவது காப்பியாக தான் வந்து நம்மளுடைய 1946 அரசியலமைப்பு அந்த சட்டம் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா மோரி ஜோன்ஸ் அப்படின்றவர். மாநிலங்களவை உறுப்பினர்களை நியமனம் செய்யும் முறையும் குடியரசுத் தலைவரை எப்படி எலெக்ட் பண்ணணும் அப்படின்ற முறையும் நம்ம எங்கேருந்து எடுத்திருப்போம் அப்படின்னா அயர்லாந்துலேருந்து எடுத்திருப்போம். புரியுதா. மாநிலங்களவை உறுப்பினர்களை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற முறையையும் குடியரசுத் தலைவரை எப்படி எலெக்ட் பண்ணணும் அப்படின்ற முறையும் நம்ம எங்கேருந்து எடுத்திருப்போம்? அயர்லாந்துலேருந்து எடுத்திருப்போம். ஓகேவா. நல்லா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்டாப் பண்ணி நல்லா நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வட்டம் எக்ஸாம்ஸில் வந்து. ஸோ பாருங்கள், நீதி புனராய்வு கருத்துரு எந்த அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா நமக்கு தெரியும். 2 ட்ராப் கொஸ்டின் ஆல்ரெடி நான் கண்டென்ட் சொல்லும்போதே சொல்லியிருப்பேன். நீதி பேராணைகள் அப்படின்னு கேட்டால் அமெரிக்கா. நீதி புனராய்வு அப்படின்னா வந்து நமக்கு நீதி பேராணைகள் அப்படின்னா பிரிட்டன், நீதி புனராய்வு அப்படின்னா அமெரிக்கா. ஓகேவா. இப்போ நாளையுமே நம்ம ரிவைஸ் பண்ணிடணும். இங்கிலாந்து அரசியலமைப்பு என்னென்ன எடுத்திருப்போம்? நீதி பேராண்மை, பாரோ கலோ அப்படின்னா இது வந்து பார்லிமெண்ட் சிஸ்டம், ரூல் ஆஃப் லா, கேபினட் சிஸ்டம். இன்னொன்று வந்து என்னது அப்படின்னா ஒரு நாட்டிற்கு பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், சிங்கிள் சிட்டிசன்ஷிப்ஸ் இதை ஃபுல்லாக வந்து நம்ம எடுத்திருப்போம். அமெரிக்காவிலேருந்து முகவுரை, நீதி புனராய்வு, பதவி நீக்கம் செய்கிறது, நீதித்துறை, சுதந்திரம் இது ஃபுல்லாமே எடுத்திருப்போம். ஜெர்மனியில் எமர்ஜென்சி. கனடாலேருந்து மத்திய அரசுடன் ஒரு கூட்டாட்சி, ஆளுநர் வந்து மத்திய அரசால் நியமனம் பண்ணுறது, மத்திய
இது ஃபுல்லாவுமே நம்ம கன்னடாவிலேருந்து எடுத்திருப்போம். இப்படி 4மே நம்ம ரிவைஸ் பண்ணிடணும். அரசியல் நிர்ணய சபையால் தேசிய கீதம் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்வரி 24, 1915 தேசிய பாடல் அதுவுமே அப்போ தான் வந்திருக்கும். ஸோ மற்றதெல்லாமே நம்ம இந்த ஜான்வரி 26 வந்து நமக்கு தேசிய சின்னம் வந்திருக்கும். ஜான்வரி 25 தேர்தல் ஆணையம், 28 உச்சநீதிமன்றம். இந்த மாதிரி எல்லா கண்டென்ட்டையுமே நம்மளால் ரிவைஸ் பண்ணி நம்ம மெமரியில் கொண்டு வர முடிஞ்சால் மட்டும்தான் கண்டென்ட்டை சரியாக படிச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இந்தியாவின் தேசிய கொடியை பின்வருவனவற்றில் யார் வடிவமைத்தது அப்படின்னு பார்க்குறோம். பெங்காலி வெங்கையா. இந்த உதயகுமார் அப்படின்றவங்க இந்திய தேசிய ரூபாய். ஸோ பெங்காலி வெங்கையா அப்படின்றவங்க தான் தேசிய கொடியை வந்து வடிவமைச்சிருப்பாங்க. ரவீந்திரநாத் தாகூர் தேசிய கீதம். ஸோ வந்தே மாதரம் என்ற பாடலை இதிலே பாருங்கள், இந்த கொஸ்டினில் வந்தே மாதரம் பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னா பகிகாம் சந்திர சட்டர்ஜி. எந்த இதில் இயற்றிப்பார் பாருங்கள், சமஸ்கிருதத்தில். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுநல வழக்கு முதலாக எந்த நாட்டில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா அமெரிக்காவிலிருந்து. ஸோ இந்திய அரசியலமைப்பு விதி 312 அகில இந்திய பணிகள் தொடர்பானது. இந்த எப்பயுமே 12 வயசில் வந்து யூபிஎஸ்சிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம அந்த கண்டென்ட் படிக்கும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அமெரிக்க ஐக்கிய நாடுகள், இந்த இது வந்து நாடாளுமன்றத்தோட பேர். ஸோ அமெரிக்காவில் எப்பயுமே காங்கிரஸ் அதோடது வந்து அதிகமாக இருக்கும். ஜப்பான் வந்து டயட்டில் இருப்பாங்க எல்லாமே. பிரிட்டனில் வந்து பாராளுமன்ற முறையே அங்கேருந்து தான் வந்திருக்கும். டென்மார்க் அப்படின்னா கோல் போடுறது, அப்போ போல் கட்டிங் அப்படின்றது. இந்த மாதிரி ரெஃபர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ நீதி புனராய்வு அப்படின்லாம் நம்ம சுப்ரீம் கோர்ட் பார்க்கும்போது பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதே ரிப்பீட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ அமெரிக்க அரசியல் சாசனம் அப்படின்றது என்ன எடுத்திருப்போம், உச்சநீதிமன்றங்களை பதவி நீக்கும் முறை. ஜெர்மனியின் வைமர் வந்து நெருக்கடி காலத்தில். ஓகேவா? பிரிட்டிஷ் அரசியல் வந்து ஒற்றை குடியுரிமை. ஐரிஷ் அரசியல் சாசனம் இது வந்து பாருங்களேன், ஐரிஷ்னா வேற ஒன்றும் இல்லை, அயர்லாண்டு. ஸோ பாராளுமன்றத்தின் மேலவைகளுக்கு பிரதிநிதிகளை நியமனம் பண்ணுறது. முக்கியமான இந்த கண்டென்ட்டை ரிப்பீட் பண்ணிக்கணும். ஓகேவா? இது கரெக்ட். பாராளுமன்றத்தின் மேலவைக்கு பிரதிநிதிகள் நியமனம். ஓகே, கீழ்கண்ட எந்த நாட்டு அரசியலமைப்புடன் இந்திய அரசியல் முகவுரை பெரும்பகுதி ஒத்துள்ளது? அமெரிக்கா. உலகிலே எழுதப்பட்ட மிக நீளமான அரசியலமைப்பு எது? இந்தியா. ஸோ இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக அட்டவணைகள் பகுதிகளிலேருந்து வந்துடுது. ஸோ இவ்வளோ தான் பாருங்கள். ஸோ நம்ம கண்டென்ட்லேருந்து எவ்வளோ பிவைக்கும் நம்மளால் ரிவைஸ் பண்ண முடியுது, எவ்வளோ பிவைக்கும் நம்மளால் போட முடியுதுன்னு பாருங்கள். இதே மாதிரி நிறையா வந்து வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் என்னோட கண்டென்ட் வீடியோ ப்ளஸ் பிவைக்யூ சீரீஸை ஃபாலோ பண்ணாலே நல்ல மார்க்ஸ் வந்து ஜிஎஸ்லையும் தமிழ் ஆப்டிடியூட் எல்லாமே கண்டினியூவாக நான் பிளான் பண்ணும்போது அப்படியே வீடியோஸ் வரும். நீங்கள் மறக்காமல் பாருங்கள், உங்கள் சப்போர்ட் கொடுங்க. இனிமேல் டெய்லி ஷார்ட்ஸில் பிவைக்யூ கரண்ட் அஃபேர்ஸ்லையும் திருக்குறள்லையும் போடலான் இருக்கேன். நீங்கள் அதில் நிறையா பார்த்தீங்க, உங்களுக்கு ரீல்ஸ் பார்க்குற டைமில் நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னாவே நிறையா வந்து மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4 படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸாக ஒன்றா இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த 2026 நம்மளுக்கு ரொம்ப மெமரபிளான இயராக அமைகிறதுக்கு நான் முருகன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். பாய்.